நம்ம நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அண்ட் அதே சமயத்துல நம்ம நாட்டுல இருக்க பொம்பளைங்க வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா விளங்கல. ஏன்னா 7 வருஷம் கழிச்சு இப்பதான் பிரியாணி அபிராமிக்கு ஒரு தண்டனை கோர்ட் வந்து கொடுத்துச்சு. அவ செஞ்ச கொடூரமான செயலுக்கு நம்ம எல்லாத்துக்குமே இதை பத்தி தெரியும். நம்ம நேத்து கூட நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்ப அதே மாதிரி ஒரு சம்பவம் லக்னோல நடந்திருக்குது. இப்ப இந்த மாசம் ஜூலை மாசம் 15ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பொம்பளை அவளோட கள்ளக்காதலனோட ஒன்னா இருந்திருக்கா. வீட்டுக்குள்ள ஒன்னா இருந்திருக்கா. ஒன்னா இருக்க ஒரு சமயத்துல வந்து இந்த பொம்பளைக்கு வந்து ஒரு பச்சை குழந்தை 7 வயசு பிஞ்சு குழந்தை இருந்திருக்கு. பிஞ்சு குழந்தை வந்து இவங்க ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பாப்பாக்கு வந்து ஒன்னும் புரியல, என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த அங்கிள் யாருமா, அண்ட் எனக்கு வந்து அப்பா வேணுமா, எனக்கு அப்பா ஞாபகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பா வந்து கேட்டிருக்குது. கேட்டதுனால இந்த 60 கிலோ இருக்கக்கூடிய காண்டாமிருகம் சொல்லக்கூடாது, அந்த மிருகத்தை நம்ம கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிரும். இந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த பிஞ்சை வந்து படுக்க போட்டு அந்த பிஞ்சோட நெஞ்சு மேல ஏறி நின்றுக்கா. ஏறி நின்றதுனால அந்த பாப்பா வந்து மூச்சு திணறி இறந்து போயிருக்குதுங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் இதோட கொடூரமான செயல் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த பாப்பாவை ஓரமா தூக்கி விட்டெறிஞ்சிட்டு அவ வந்து திரும்பவும் அவளோட கள்ளக்காதலோட அதே ரூம்ல ஒன்னா இருந்திருக்கா. இவளெல்லாம் என்னத்த சொல்றது? இன்னைக்கு வீடியோல இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் அதே சமயத்துல இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மோட்டிவேஷன் கிடைச்சிச்சுன்னா டெய்லி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை, இந்த நியூஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு வீடியோவா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ள போலாம்ல. ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். லக்னோவை சார்ந்த ரோஷினி கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்து பார் டான்ஸராக ஏகப்பட்ட பாரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு பாரில் வந்து இருந்துகிட்டு இருக்கா லக்னோலேயே. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஷாருக் கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரோட பழக்க வழக்கம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலாக மாறுது. 2 பேருமே காதலிச்சுக்கிறாங்க. காதலிச்சுட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவை எடுத்த உடனே இந்த ஷாருக் கான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி ஆளுங்கள்கிட்ட, ஷாருக் கானோட ஃபேமிலி ஆளுங்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ரோஷினி கான் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் விரும்புகிறேன். பல வருஷமாக நாங்கள் வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்து வீட்டாளுங்கிட்ட சொல்கிறாரு. அந்த வீட்டாளுங்க உடனே இந்த பொண்ணை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து சிகரெட்லாம் அடிப்பா, அவளுக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்குது போல், அவளோட கேரக்டர்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டாளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு நம்மளுக்கு வேணாம், நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அட்வைஸ் எல்லாம் இவர் இந்த மனுஷன் வந்து கேட்கல. ஷாருக் கான் வந்து கேட்கல. கேட்காம வீட்டாளுங்க பேச்செல்லாம் மீறி இந்த ஷாருக் கான் வந்து இந்த ரோஷினி கானை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து ஃபேமிலியாக அவங்கள்ட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குதுங்க, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து 3 ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கு. அந்த பில்டிங்கில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இவங்க ஃபேமிலியாக, யார், இந்த ஷாருக் கானோட ஃபேமிலி, அம்மா, அதுக்கப்புறம் 2 தம்பிங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் செட் பண்ணிவிட்டு இவர் வந்து அந்த 3rd ஃப்ளோருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுறாரு. இவர் ரோஷினி வந்து ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஷிஃப்ட் ஆன கொஞ்சம் காலத்திலேயே இந்த ரோஷினி ப்ளஸ் இந்த ஷாருக் கானுக்கு வந்து ஒரு அழகான பாப்பா ஒன்று பிறக்குது. அந்த பாப்பாவோட பேர் வந்து சைனாரா அலியாஸ். இந்த பாப்பாவுக்கு அந்த பேரை வச்சாங்க. அண்ட் இவங்க வந்து செல்லமாக இந்த பாப்பா வந்து சோனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த பாப்பாவும் பிறக்குது. பிறந்த கொஞ்சம் காலத்திலேயே இவளுக்கு வந்து ஏகப்பட்ட இல்லீகல் அஃபேர்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஷாருக் கானுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஓப்பனாகவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த பாரில் இருக்கக்கூடிய ஆளுங்க, பாரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸு, ஏகப்பட்ட ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரோஷினி கான் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியாக இருக்காங்களே வீட்டில், இந்த 3rd ஃப்ளோரில், அந்த வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து கண்டிக்கிறாரு. இந்த ஷாருக் கான் வந்து லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, போய் தொலைது கழுத இருந்துட்டு போறா, இவளை வந்து கண்டிச்சு நம்ம வந்து நல்லா திருத்தி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கண்டிக்கிறாரு. ஆனாலும் இந்த ஷாருக் கானோட பேச்சை வந்து கேட்கல. அதுக்கப்புறம் ஷாருக் கானோட ஃபேமிலி ஆளுங்கெல்லாம் ஷாருக் கானுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. என்ன இந்த பொம்பளை, இவளை வந்து துரத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வைஸ் பண்றாங்க, ஏகப்பட்ட சொல்யூஷன் சஜஷன் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஷாருக் கான் வந்து அவங்க ப்ரெஷர் எல்லாம் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கானோட ஃபேமிலி எல்லாருமே இந்த பொம்பளை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஆளோட ஓப்பனா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க வீட்லயே வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோட பேர் வந்து உதித் ஜெய்ஸ்வால். இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் இந்த ஃபேமிலி ஆளுங்க பார்க்குறாங்க, இந்த கணவரும் பார்க்குறாரு, ஷாருக் கானும் பார்க்குறாரு. இவங்க எல்லாருமே கண்டிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒழுங்கா இருந்தால் இல்லாட்டி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கொடுத்துட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மிரட்டல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மிரட்டல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா,
நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றான். என்ன சொல்றான்னா, இந்த சோனாக்கு வந்து இந்த ஷாருக் கானோட தம்பிங்க 2 பேர் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த செக்ஸ் டார்ச்சர் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக்சோ வழக்குல வந்து கேஸ வந்து ஃபைல் பண்ணிடுறா. போக்சோ வழக்குல கேஸ்ல ஃபைல் பண்ணோனே அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேஸ்ல உடனே போலீஸ் ஆளுங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. டைரக்ட்டா இவங்கள வந்து ஜெயில்ல தள்ளிட்டாங்க. யாரு? இந்த தம்பிங்க இருந்தாங்கல்ல, தம்பிங்க, இந்த ஷாருக் கானோட தம்பிங்க, பிளஸ் அந்த அம்மா, ஷாருக் கானோட அம்மா, பிளஸ் ஷாருக் கானையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுறாங்க. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ல அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கானும் இதுக்கெல்லாம் உடந்த, அவங்க அம்மாவும் இதுக்கெல்லாம் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கான். ஸோ எல்லாத்தையுமே மொத்த குடும்பத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவ தான் தான் ராணின்னு சொல்லிட்டு இந்த உதித் ஜெய்ஸ்வாலோட ஒண்ணா அந்த வீட்லயே இருந்திருக்கா. ஏன்னா அந்த பில்டிங்ல யாருமே இல்ல. அந்த பில்டிங்கும் இவளுக்கு தான் சொல்லிட்டு ஒண்ணா இருந்திருக்கா. அந்த ஒண்ணா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு 7 வயசு ஆகுது. இந்த பாப்பா வந்து ஒரு நாளு இவங்க ஒண்ணா இருக்கிறத வந்து பார்த்துருது. பார்த்த உடனே அந்த பிஞ்சு குழந்தைக்கு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ஏன்னா அந்த சமயத்துல இந்த ரோஷினி கான் பிளஸ் இந்த கள்ளக்காதலன் உதய் ஜெய்ஸ்வால் 2 பேருமே குடிச்சு போதையில வேற இருந்திருக்காங்க. இவன் வந்து பாப்பாவுக்கு ஒன்றும் புரியாம, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு, இந்த அங்கிள் யாருமா, அப்பா எப்பமா வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பா வந்து கேட்டிருக்கு. இந்த கேட்ட கேள்விக்கு வந்து இந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கானா, இந்த பாப்பாவை நெஞ்சு மேலே ஏறி நின்று, பிஞ்சோட நெஞ்சு மேலே ஏறி நின்று அந்த பாப்பாவை மூச்சு திணற திணற கொலை செஞ்சிருக்கா. கொலை செஞ்சது மட்டும் இல்லாம, இந்த பாப்பாவ அந்த ரூம்ல ஒரு பெட் இருந்திருக்குது. அந்த பெட்ல தான் இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்காங்க. அந்த பெட்டுக்கு கீழ ஒரு கபோர்டு மாரி ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. அந்த கபோர்ட்லயே இந்த பாப்பாவ தூக்கி உள்ள போட்டுட்டு, இவங்க 2 பேரும் அதே பெட் மேல ஏறி ஒண்ணா இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த 2 நாய்ங்களும், நாயின்னு சொல்லக்கூடாது, மிருகத்து பேரே சொல்லக்கூடாதுங்க. இந்த கொடூரமான ஜந்துக்கு வந்து இந்த 2 ஜந்துகளும் ஒண்ணா இருந்திருக்குதுங்க. ஒண்ணா இருந்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு, அந்த வீட்டை எல்லாத்தையும் பூட்டிட்டு வேற ஒரு லாட்ஜ்ல போயிட்டு திருப்பியும் போதையெல்லாம் போட்டுட்டு சரக்கெல்லாம் அடிச்சுட்டு இன்னொரு லாட்ஜில் போய் இது 2 பேரும் ஒன்றா இருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுநாள் வந்து வீட்டுக்குள்ளே இந்த பொம்பளை வரா. போதெல்லாம் தெரிஞ்சு இந்த பொம்பளை வரா. ப்ளஸ் அந்த உதித் ஜெய்ஸ்வால் கள்ளக்காதலன்னு வரான். வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஒரே நாத்தம். ஏன்னா ஒரு நாள் ஆயிடுச்சு, அந்த பாப்பா வந்து கபோர்டில் தூக்கி போட்டுட்டா. வீட்டில் வந்து ஏசி கீசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் போயிருக்கா. ஸோ அந்த பாப்பாவோட சடலத்துல இருந்து வாடை வர ஆரம்பிச்சிருக்குது. வாடை வர ஆரம்பிச்ச உடனே இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, நம்ம வந்து கொலை பண்ணி போட்டு போயிட்டோம்ல, இப்போ இந்த பணத்தை வந்து எப்படியாச்சும் மறைக்கணும், இந்த கேஸில் நம்ம வந்து சிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்றா. ஃபர்ஸ்ட் அந்த பாப்பாவோட சடலத்தை வெளியில எடுத்து ஏசி எல்லாம் ஆன் பண்ணி ஏசி கீழே வைக்கிறா. அந்த நாத்தம் வந்து போகாம இருக்குது. அதுக்கப்புறம் ரூம்ல இருக்கக்கூடிய ஸ்ப்ரே எல்லாம் எடுத்து அடிக்கிறா. அப்போ கூட நாத்தம் போகல. அதுக்கப்புறம் உட்காந்து இந்த 2 ஜந்துகளும் ஒரு பிளானை போடுதுங்க. அதுல இந்த ரோஷினி கான் என்ன சொல்றான்னா, நான் ஆல்ரெடி என் கணவர் ஃபேமிலி மேல ஏற்கனவே ஒரு கேஸை போட்டுட்டேன். இப்போ அந்த கணவர் மட்டும் ஏதோ பெயில வந்து ஜாமீன் கிடைச்சி வெளியில வந்திருப்பார் போல. இப்போ வந்து அந்த ஆள் வெளியில எங்கேயோ இருக்கிறான். இப்போ வெளியில வந்துட்டான், அவன் மேல இந்த கேஸ் வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் கேஸ் வந்து போட பார்க்கறா. பொய் கேஸ் போடுறதுக்கு இவன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, நானும் என் பாப்பாவும் ஒரு வீட்டில் இருக்கிறோம், திடீர்னு யாரை வந்து என் பாப்பா வந்து கொலை பண்ணிட்டாங்க, இந்த சோனா பாப்பா வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆளுங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றா. அதுக்கப்புறம் உடனே இமிடியேட்டா போலீஸ் ஆளுங்களாம் வந்து வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு பார்க்கறாங்க, என்னமா நடந்துச்சு, என்ன ஏது நடந்துச்சு சொல்லிட்டு இந்த பொம்பளைகிட்ட கேட்கறாங்க. அதுக்கு இந்த பொம்பளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் என் கணவரும் தனியா இருக்கிறோம், ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தால அதெல்லாம் சொல்றா. அதெல்லாம் சொல்லிட்டு நானும் என் கணவரும் தனியா இருக்கிறோம், இப்போதான் அவர் வந்து வெளியில வந்தாரு, வெளியில வந்த உடனே என்னை வந்து தாக்குனாரு. தாக்குற சமயத்தில் வந்து என் பாப்பா அந்த சோனா வந்து என்னை காப்பாத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணா. அந்த சமயத்தில் இந்த பாப்பா வந்து கொலை பண்ணிட்டு அந்த ஆள் வந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் மேல, ஷாருக் கான் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றா. அந்த டைம்ல வந்து இந்த போலீஸ் ஆளுங்க அந்த பாப்பாவோட டெட் பாடியை பார்க்கறாங்க. பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. என்ன டவுட் வருதுன்னா, இவ சொல்றது என்ன, இப்பதான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லியிருக்கா. ஆனா அந்த பாப்பாவோட பாடியை பார்த்தோம்னா ஏதோ ஒரு 2 நாள் முன்னாடியே கொலை பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பாப்பாவோட பாடியில ஈயெல்லாம் முக்கிய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ போலீஸ் ஆளுங்களுக்கு அங்கேயே டவுட் வருது. அதுக்கப்புறம் போலீஸ் ஆளுங்க இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு ஷாருக் கானை தேடி போறாங்க. ஃபர்ஸ்ட் ஷாருக் கானுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி நீ வந்து கொலை பண்ணிட்டியா, உன் பாப்பா வந்து கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஷாருக் கான் வந்து கதறி அழுதுட்டு அவங்க வீட்டு ஓன் ஹவுஸுக்கு வந்து வராரு. அந்த பொம்பளை இருக்கிறாள், இப்ப அவ வந்து ஏதோ ரெண்டட் ஹவுஸ்ல இருக்காரு.
அந்த சொந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இங்கன்னு சொல்லிட்டு வர்ற அந்த சமயத்தில் இவர் வந்து காலை வந்து ஒரு பக்கமாக நொண்டி தான் வர்றாரு. அதெல்லாம் போலீஸ் ஆளுங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து டவுட் வந்து அதிகமாகுது. ஏன்னா நொண்டி வராரு, அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாரா, அண்டு கூப்பிட்ட உடனே இவர் வந்து வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டவுட் வருது. அண்டு வந்த உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ வந்து சும்மா என் மேலே பொய் கேஸை போட்டு என்னை வந்து உள்ளே தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தெல்லாம் இவர் வந்து சொல்கிறாரு. எடுத்து சொன்ன உடனே போலீஸ் ஆளுங்க ஏற்றுக்கல. ஏன்னா போலீஸ் ஆளுங்க எல்லா கண்ணோட்டத்துலேருந்து பார்ப்பாங்கல்ல. ஸோ போலீஸ் ஆளுங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரோஷினி கானோட கால் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ஒரு நபர் கூட இந்த ரோஷினி கடை அடிக்கடி பேசியிருக்கா. அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அந்த ஆள் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி நானும் அவ்வளோ ஒன்றா இருந்தோம், நானும் அவ்வளோ காதலிச்சுக்கிட்டு இருந்தோம், அவளுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவளை வந்து கூட்டின்னு வந்து ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் நான் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. இந்த மாதிரி பொம்பளைங்க எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இவளுக்கு அழிப்பு இருக்குது, இவளுக்கு வந்து காம வெறி இருக்குது. இந்த மாதிரி வெறியெல்லாம் வச்சுக்கிட்டு இவ எதுக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்? எதுக்கு அந்த நபரை வந்து தேவையே இல்லாமல் அந்த நபரோட குடும்பத்தை வந்து சீரழிக்கணும்? எதுக்கு அவ பெத்த குழந்தைய அவளே கொலை பண்ணணும்? எதுக்கு நீ வந்து புள்ளைய பெற்றுக்கணும்? எனக்கு சுத்தமாக புரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இந்த கேஸை பற்றி படிக்க எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ள. ஏன்னா பெத்த குழந்தைய வந்து ஒரு தாய் தன்னோட காம வெறிக்காக இந்த மாதிரி பண்ணுவாளா? என்னால் நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா எனக்கு சுத்தமாக விளங்கலைங்க. எங்கே நம்ம நாடு போய்கிட்டு இருக்கா, அதுலேயும் நம்ம நாட்டில் இருக்க பொண்ணுங்க வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க சுத்தமாக விளங்கலை. இப்போ இந்த பிரியாணி அபிராமிக்கு வந்து அதிகபட்சம் என்னென்னா இந்த வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த ஜட்மெண்ட்டில் பல பேர் சந்தோஷம் அடைஞ்சாலும் பல மக்கள் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவளுக்கு இந்த தண்டனைலாம் பத்தாது, இவளும் 2 பிஞ்சு குழந்தைங்களை வந்து தன்னோட காம வெறிக்காண்டி கொலை பண்ணிட்டா, இவளுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இது வந்து காந்தி பிறந்த மண்ணு, இவளை வந்து கொலைலாம் பண்ண முடியாது, தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது, இவளுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை வாழ்நாள் முழுவதும் ஜெயிலே கடந்து சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஜட்மெண்ட்டுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த மாதம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கி சம்பவம் நடந்திருக்கு. 13ஆம் தேதி அன்றைக்கி இந்த பாப்பா வந்து கொலை செஞ்சிட்டா. 15ஆம் தேதி அன்றைக்கி தான் போலீஸ் ஆளுங்களாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னங்கிறத போய் சொல்கிறது எனக்கு சுத்தமாக விளங்கலை. இவளுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்தாதான் இப்போ இதை மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து கிளம்பி புதுசாக வந்துக்கிட்டு இருக்காளுங்கள, அவளுக்குலாம் ஒரு அச்சம் இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இவளுக்கு வந்து புதுசாக கிளம்பி வந்துக்கிட்டு தான் இருப்பாளுங்க. என்ன பெருசா ஒரு 5 வருஷமா 6 வருஷமா ஜெயிலில் தானே போட போகிறாங்க, போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேக் டு பேக் இவளுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவளுக்கெல்லாம் அதிகபட்ச தண்டனை என்ன இருக்குதோ அந்த தண்டனை கொடுக்கணும். அதுதான் இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை பற்றி, இந்த பொம்பளை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.